அடுத்து ரமணன் பருவத்திலே அடுத்த ரமணனை கூப்பிடும் போது ஒரு 73, 74 ரமணன் கவிதையை கேட்டு நான் உடனே எழுதிய ஒரு கவிதை அவனுக்காக எழுதினது. அந்தந்த மாலையில் என் நெஞ்சின் அனுபவம் மாறிடம் அதை சொல்வது, என் அன்பு நண்பன் ரமணன் பொங்கு கவியில் வந்த ஆவேசம் என்பது, ஒரு வந்த வரவா ஒரு முந்தலையா உண்ட வடிவங்கள் தேர் பார்த்தது, ஒரு சந்தவரி ஓட மனம் வந்த வழி நாடகளி சாகசங்கள் செய்தது, வானெட்டும் உன் பார்வை வார்த்தைக்குள்ளே வார்த்தை வருடி வர விழி முத்தது, அந்த மோனை சுருள் வெறிய மோனப்பொருள் புரிய மொட்டொன்று மலரானது, இன்று தானெட்டுமோ எல்லை தவறிவிடுமோ என்ற தாகத்தில் உயிர் வேர்த்தது, சன்னிதானத்தில் ஒரு திரியின் சோகங்கள் ஒளி வந்ததால் மறைந்தே போனது, கற்பனைகள் என்னும் ஒரு சாட்டையடி இல்லையெனில் கவிதைகள் சுழன்றிடாதா, கற்பனைகள் என்னும் ஒரு சாட்டையடி இல்லையெனில் கவிதைகள் சுழன்றிடாதா, நெஞ்சில் பற்றியவை சொல்லும் ஒரு பாங்கலனிலே வரிகள் பற்றி ஒளி நடவிடாதா, கைகள் ஒற்றியது கற்பூரம் உலரவிலை கண்ணீரம், கைகள் ஒற்றியது கற்பூரம் உலரவிலை கண்ணீரம் உள்ளவினி வெளிப்படாதா, கரு முட்டியது நெஞ்ச அறை முட்டியது கொஞ்சகிரி முத்துமொழி வந்திடாதா. ரமணருக்கு நான் கொடுத்த அந்த முத்துக்கள் எவ்வளவு வருஷம் பிளீஸ் நீங்கதான் உன்னுடைய இளமை பருவம், அதாவது இளமை பருவம், இளமை கனவுகள் எங்குறை கனவோ பழைய பாடல் இளமை கனவு. இளமை பருவம் பற்றி இளமையிலேயே பேசுறது பரவாயில்லையா? அந்த கண்ணங்கருத்த முகத்தில் உதித்த மின்னல் விழிகளை சொல்லவா, கண்ணக்கருப்பில் பட்டு தெரித்த பொன்னிலவின் கதை சொல்லவா, அந்த கண்ணங்கருத்த முகத்தில் உதித்த மின்னல் விழிகளை சொல்லவா, கண்ணக்கருப்பில் பட்டு தெரித்த பொன்னிலவின் கதை சொல்லவா, அவை என்னை கலைத்து கொள்ளை அடித்து ஏங்க வைத்ததை சொல்லவா, நான் எல்லாம் மறந்து காளியின் மடியில் தூங்கிய கதையை சொல்லவா, அவை என்னை கலைத்து கொள்ளை அடித்து ஏங்க வைத்ததை சொல்லவா, நான் எல்லாம் மறந்து காளியின் மடியில் தூங்கிய கதையை சொல்லவா, இதயம் முழுதும் காளியின் நெருப்பு எழுந்து வளர்ந்து விரிந்தது, அது ஏற்றிய ஜோதியில் எல்லாம் எல்லாம் எனக்கு தெளிவாய் தெரிந்தது, இதயம் முழுதும் காளியின் நெருப்பு எழுந்து வளர்ந்து விரிந்தது, அது ஏற்றிய ஜோதியில் எல்லாம் எல்லாம் தெளிவாய் எனக்கு தெரிந்தது, முதலும் முடிவும் கதையின் விதமும் முழுதாய் எனக்கு புரிந்தது, என் மூச்சும் கவிதையும் ஒன்றாய் பயணம் துவங்கும் முன்னே முடிந்தது, கவிதை சிவிகையில் ஏறி பற்பல ககன முனைகளை தொட்டேன், காதலும் தமிழும் கவலையும் கூட காளியின் முகம் என கண்டேன், கவிதை சிவிகையில் ஏறி பற்பல ககன முனைகளை தொட்டேன், காதலும் தமிழும் கவலையும் கூட காளியின் முகம் என கண்டேன், புவியில் கழிப்பை புகட்ட கவிதை புறவியிலே புறப்பட்டேன், நான் புதிதாய் பல வேடங்களை புனைந்து மகிழ்ந்து விட்டேன். ஒரு பாட்டு நீயே தவம் நீயே வரம், நீயே தவம் நீயே வரம், நீயே நெஞ்சில் நிரந்தரம், நினைவில் கனவின் மலர்கள் விரியும் தினம் தினம், உன் நிழலின் மொழியதானே எந்த சுதந்திரம், நினைவில் கனவின் மலர்கள் விரியும் தினம் தினம், உன் நிழலின் மொழியதானே எந்த சுதந்திரம், நீயே தவம் நீயே வரம், நீயே நிஜம் நீயே சுகம், நீயே நெஞ்சில் நிரந்தரம் நிரந்தரம், மதுமயங்கும் மதுவே கண்ணாய் திறந்தது, மனது பாவம் விண்ணை தாண்டி பறந்தது, இதயம் முழுதும் அன்பின் வெள்ளம் நுழைந்தது, எனது உனது என்னும் எண்ணம் பறந்தது,
தலைகோதும் தென்றல் காற்றே, அலை தூண்டும் நிலவே, நிலை மாறும் நெஞ்சுக்குள்ளே நின்றாடும் உறவே, இடைவிடாமல் என்னை கண்ணால் கொல்லும் முல்லை பூவே புயலே, நீயே தவம், நீயே வரம், நீயே நெஞ்சில் நிரந்தரம், நினைவில் கனவின் மலர்கள் விரியும் தினம் தினம், உன் இழை மொழியதானே எந்தன் சுதந்திரம், நீயே தவம், நீயே வரம், நீயே சுகம், நீயே நிஜம், நீயே நெஞ்சில் நிரந்தரம் நிரந்தரம். சொல்லில் சொல்ல முடியாதம்மா உன் நேசம், விலக விலக வளரும் இந்தையும் பாசம், எல்லை தாண்டி உந்தன் அன்பின் எழுவீசும், எண்ணம் முழுதும் கண்ணம் குழையும் ஒரு வாசம், உயிரெல்லாம் உனதே என்னும் உணர்வொன்றே எனது, பயிரேடும் மழை போல் உன்னையே பார்த்து எங்கும் மனது, எல்லைகள் தீரும் வேளை எதிரே வந்தாய், இதுவே உறவு, நீயே தவம், நீயே வரம், நீயே நெஞ்சில் நிரந்தரம், நினைவில் கனவின் மலர்கள் விரியும் தினம் தினம், உன் இழை மொழியதானே எந்தன் சுதந்திரம், நீயே தவம், நீயே வரம், நீயே சுகம், நீயே நிஜம், நீயே நெஞ்சில் நிரந்தரம் நிரந்தரம் நிரந்தரம். உன் பாட்டுக்கு எச பாட்டு உடம்பாட யார் இருக்கா? என் பாட்டுக்கு நான் இருந்தேன், இசையிலே ஆழ்ந்திருந்தேன். இனி அடுத்து வருவது ஹரிகிருஷ்ணன். ஹரியே கிடையாது, 4 வரி. இவன் இன்றுதான் பெங்களூர், இவன் இன்றுதான் பெங்களூர், அன்றெல்லாம் இங்களூர். உங்களூர் இல்ல, நக்கனூர். இவன் என்னிலும் மூத்தவன், இவன் என்னிலும் மூத்த, அப்படி யாரும் ஒத்துக்கிறது இல்லை. காரணம், ரமண நட்பாண்டுகளை எண்ணி பார்த்தால், ரமண நட்பாண்டுகளை எண்ணி பார்த்தால் இவன் மூத்தவன். கம்பனில் ஆழ்ந்தவன், கற்கண்டை போன்றவன், கடித்தாலும் தித்திப்பவன். கம்பனில் ஆழ்ந்தவன், கற்கண்டை போன்றவன், கடித்தாலும் தித்திப்பவன், நம்பு தமிழ் நயமறிய நாடும் ஒரு குருவாக நாக நந்தியை ஏற்றவன். வம்பாக பாரதியை பற்றியவர் சொன்னாலும் வலைத்தள போர் செய்பவன். மொத்த வெப்சைட் இவன்தான். வம்பாக பாரதியை பற்றியவர் சொன்னாலும் வலைதள போர் செய்பவன், செம்பனைய என்னிடம் தங்கமவன் நட்பாக்கி செம்மையனை என ஆக்கினான். இன்னைக்கு நான் அப்படி ஒரு ஓரமா உட்கார்ந்து நிகழ்ச்சியை ரசிக்கிறது வந்தேன். இங்கேயும் ஓரமா தான் உட்கார்ந்தேன். நான் கவிதை எழுதவும் இல்லை. இந்த நிகழ்ச்சிக்கு மனசாலையோ இல்லை வேற எந்த விதத்தாலையோ இந்த தலைப்பு கூட எனக்கு இப்போதான் மத்தியானம் தெரியும். எனக்கு நிகழ்ச்சியோட தலைப்பு அப்படின்னு என்னுடைய அபிப்பிராயம். அதனால நான் எந்த வகையிலையும் தயாராக இல்லாத காரணத்தினால என்னை பிடிச்சி உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வச்சுன்னா அவன் இருக்கிற மேடையில் நான் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு அவனுக்கு ஒரு எப்போதுமே ஒரு எண்ணம் இருக்கிற காரணத்தினால அது இன்னொரு கட்டமான சூழ்நிலையில நான் இருக்கேன். அது எப்போ சன்னிதானத்தில் போய் நிற்கிறோமோ அப்போ அந்த தரிசனம் வந்து முழுசா ஆட்கொள்ளும் போது நாம் எழுந்துடும். நான் கம்பெனியோடைய சன்னதிகள் இருக்கிற காரணத்தினால எனக்கு கவிதை அவ்வளோவா வரதில்லை. அவ்வளோ பழைய ஏகம் அந்த இதெல்லாம் இருக்கிறதில்ல. கிளாஸில் கூட
இப்போதெல்லாம் நான் என் கவிதையை சொல்வதை காட்டிலும் கம்பனுடைய கவிதையோ அல்ல பாரதிய கவிதை சொல்லி தான் ஆரம்பிக்கிறேன். அது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கு. இன்றைக்கு இவனுடைய வாழ்த்து என்று சொன்னால் ஏதோ ஒரு இதில் என்ன ஒரு கட்டம் சொன்னால் ரமணனுக்கு நான் வாழ்த்து எழுதணும்னு சொன்னால் அதுக்கு எனக்கு என் தலையில் நானே அக்ஷரம் போட்டுக்கிற மாதிரி அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. வெற்றி தரு வேலனும் மீனாட்சி அமையும் சுற்றி என்றும் காப்பிருந்து சூழ்ந்திருக்க மற்றும் விசைக்கவி இன்ப விதைக்கவி ஏனாம் இசைக்கவி வாழ்க இனிது. இசைக்கவி இன்ப விதைக்கவி ஏனாம் இசைக்கவி வாழ்க இனிது. இதை சொல்லிட்டு இன்றைய வாழ்த்து எல்லாம் போய் சேர வேண்டியது என் சகோதரி அனுராதாவுக்கு தான். சமூகத்தோடு நிறைவான நெஞ்சத்தோடு பசங்களுடைய அதுவும் பேரே ஆனந்த விக்ரம் ஆனந்தம் ஆரம்பம் வந்து அங்க இருக்கு. ஆனந்தம் கிரமமா முடிஞ்சுட்டு ஆகவே அந்த எல்லா விதமான நிறைவோடும் அவர்கள் இன்று போல் என்றும் இருப்பார்கள் என்று வாழ்த்தி இறைவனை வணங்கி விடைபெற்றுக் கொள்கிறேன். இன்ஃபர்மேஷன் சொல்றாரு, கம்பெனியில் ஆழ்ந்திருக்கிறேன்னு சொல்ற கிட்டத்தட்ட 54 அமர்வுகள் பெங்களூர்ல கம்பராமாயணத்தை முற்றோதல் விளக்கமா சொல்லியிருக்கார். இட் இஸ் அவைலபிள் இன் யுவர் யூடியூப் காலேஜ் யூடியூப். ஓகே, அது அவசியம் கொள்ளும். இனி அடுத்து வருவது உரை நடைக்கு ஒரு ஆசை வந்தது, கவிதை போல் மாற காதல் கொண்டது. உரை நடைக்கு ஒரு ஆசை வந்தது, கவிதை போல் மாற காதல் கொண்டது, காலங்காலமாய் காத்து கிடந்தது. தன்னை நன்றாய் இறைவன் படைத்தது தமிழை பேசவே என்று பேசிடும் சுகிசிவம் வந்தார் உரைநடை மகிழ்ந்தது. கவிதை போல் தன்னை கௌரவப்படுத்தும் சொல்லின் செல்வரிடம் சொக்கி நின்றது. அவருடைய அருமையான உரையை கொடுக்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். ரமணனுக்கு என்னுடைய வாழ்த்து. ஒரு நல்ல ஆனந்தமான ஒரு சூழ்நிலை, ஒரு நல்ல கவிஞனை வாழ்த்துவதற்கான ஒரு சந்தர்ப்பம். நான் வாழ்க்கையில நிறைய கவிதை படிச்சிருக்கேன், ஆனா ஒரு கவிஞனை படிக்கிற வாய்ப்பை ரமணன் தான் கொடுத்தாங்க. பாரதியாருடைய கவிதை, கம்பனுடைய கவிதைன்னு சரியா சொல்றதா போய் சேர்ந்தவங்க கவிதையா படிச்சுக்கிட்டு இருந்தேன். அவங்க வாழ்கிறார்கள், கவிதையா வாழ்கிறார்கள். ஆனா கவிஞனா வாழும் போது அவங்களை பார்க்கறதுக்கு வாய்ப்பு எனக்கு இல்லாம இருந்தது. அப்படி கவிஞனை படிக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு ரமணன் மூலமா கிடைச்சது. கவிஞர்களுக்கு சரியா வாழ தெரியாது, கவிஞர்களுக்கு சரியா வாழ தெரியாது. இன்னும் நான் கடுமையா ஒரு வார்த்தை சொல்வேன், சரியா வாழ தெரிஞ்சா அவங்க கவிஞனா இருக்க முடியாது. ஆனா மத்தவன் எப்படி வாழணும்னு நான் பாரதி விழால பேசும்போது சொன்னேன், இரும்பை காய்ச்சி உதிக்கிடுவீரே. நான் பாரதி பால் காய்ச்சி தெரியாம இவருக்கு துணைக்கு பாரதிதாசன் ஒரு மகாகவி இன்னொரு கவி சேர்ந்து 1/2 லிட்டர் பால் காய்ச்ச முடியாம 2 பேரும் அவஸ்தைப்பட்டாங்க. ஆனா இரும்பை காய்ச்சி உதிக்கிடுவீரே அப்படின்னு ஊர் உலகத்துக்கு ஸ்கீம் எல்லாம் கொடுப்பாங்க. ஆனா ஒரு நியாயம் இருக்கு. பெர்ஃபெக்ட்டா வாழ தெரிஞ்சா அது கணக்கு. நல்ல வாழ தெரிஞ்சு திட்டமிட்டு எதை இன்வெஸ்ட் பண்ணி எப்படி பணத்தை எடுத்து எப்படி என்ன பண்ணலாம் எல்லாம் பிளான் பண்ணா அது கணக்கு. கணக்கு வேற, கவிதை வேற. கணக்கு வேற, கவிதை வேற. சில கவிதைகள் கணக்கு என்று சொல்லப்படும், 11 கணக்கு கவிதைகள் கணக்கு என்று சொல்லப்படும். ஆனாலும் அது அறிவார்ந்த ஒரு திட்டமிடுதல், அறம் பற்றிய ஒரு வரையறை. வரையறைகளை பேசுவது கணக்காக இருப்பதால் வரையறைகளை கடக்கிற போதுதான் கவிஞன் உருவாகிறார். அவர் வரையறைகளை தான் கடக்கணும். எல்லா லிமிட்டுமே அவர் முன்னாடி அன்லிமிட்டட், டோட்டலா எல்லாம் உடைச்சுக்கிட்டே போகணும். அவன் என் வீட்டுக்கு ஒரு நாள் வந்திருந்தான். அவன் எப்போ வருவான்னு தெரியாது, எப்போ பாடுவான்னு தெரியாது. நான் பணம் கொஞ்ச நாளா கொஞ்சம் மாறிட்டேன், பாடலாமான்னு கேட்டுட்டு போடலாம். அது வயசு பண்ண போடாதுன்னு நினைக்கிறேன். முதல்ல கேட்க அவங்க சந்தோஷமா நாங்கெல்லாம் யாரும் என்னுடைய துணைக்காரர் எல்லாம் ஆபீஸ் சொல்லி விட்டு உட்காந்து ஒரு பாட்டு சொல்லி கேட்டுட்டு இருப்போம்.
அன்னைக்கு வந்தபோது ஒரு வார்த்தை கவிதையில பாடின பாட்டு பாடின அப்புறம் பாடுற பாட்டை கவிஞரை பத்தி அவனே சொல்றான். சாலைகள் இன்றி நடப்பவன் இல்ல, சாலைகள் இன்றி நடப்பவன், ஒரு சாலை இல்லாம நடக்கிறேன், சாலை இல்லாமல் நடக்கிறேன். கவிஞனுடைய அந்த கருத்து அவர் சொன்ன உடனே மனசுல ஒரு பழின்னு ஒரு வார்த்தை உள்ளுக்குள்ள தோணுச்சு. அன்னைக்கு வந்து வீட்டுல சொல்லிட்டு போறான். சாலை கவிஞன் வந்து சாலைகள் இன்றி நடப்பவன், ஒரு சரித்திரம் தானே படைப்பவன். அவனுக்கு சரித்திரம் படிக்க பிடிக்காது, ஆனா சரித்திரம் படிக்க பிடிக்காது. ஒரு சாலைகள் இன்றி நடப்பவன், ஒரு சரித்திரம் தானே படைப்பவன். பாலையில் கூட பயிர் விளைவித்து, எவனுக்கு அந்த புத்தி வராது, பாலையில் கூட பயிர் விளைவித்து 10 பேருக்கு கொடுப்பவன். யாராவது கணக்கு பார்க்கறவங்க பாலையில பயிர் விளைச்சா இது நமக்கே ரொம்ப கஷ்டம் பயிர்த்து உள்ளது அப்படின்னா, பாலையில் கூட பயிர் விளைவித்து 10 பேருக்கு கொடுப்பவன். ஏன்னா ஒரு கவிஞனுக்கு இருக்க வேண்டிய ஒரு ஆழமா அவனுக்கு 100 ரூபாய் கூட 10 கொடுத்தா வருவான், தான் எடுத்து வச்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு தோணாது. அதுதான் கவிஞனுக்கு உரிய ஒரு சரியான ஒரு வாழ்க்கை முறை. கவிஞர் கண்ணதாசனுடைய சிறப்பை பத்தி சொல்லுவாங்க. தீபாவளி அன்னைக்கு முதல் நாள் போன் பண்ணி அவங்க அண்ணத்தை காசு கேட்டாங்க. என்னடா நீ நிறைய சம்பாதிக்கிறீங்க? அப்புறம் ஏன் இல்ல, நான் இந்தியாவின் ஜனாதிபதி போல் சம்பாதிக்கிறேன், இந்தியா போல் கடன் வாங்குகிறேன். அவங்க பிளானிங் இருக்காரு. அவர் துணி கடைக்கு போய் கேட்கும் போது என்ன பிள்ளைங்களுக்கு துணி எடுக்கணும்னு கேட்டாராம். என்ன எல்லா சைஸ்லயும் இருக்கு, ரெடிமேட் துணி இந்த சைஸ்ல எல்லா சைஸ்லயும் வீட்டுல பிள்ளை இருக்கு, பிளானிங் இருக்கிற வீட்டுல எல்லா சைஸ்ல ரொம்ப பிளான்டா இருக்கிறான்னா அவன் சாக்கெட்டை போட்டு கணக்கு மூல. ஆனா கவிஞன் ரொம்ப பிளான்டா இருக்க முடியாது. அந்த மாதிரி வாழ்கிற வாழ்க்கை உடையவர்களை சமூகம் அன்பு காட்டணும், அவர்களை கொண்டாடணும். குழந்தையும் தெய்வம் எப்படி கொண்டாடப்படுகிறதோ அது மாதிரி ஒரு கவிஞனை கொண்டாட. ரமணனுடைய வேறொரு குறுந்தகடு வெளியீட்டு விழா போது நான் இந்த மனசுல இருக்கிற சொல்றேன், அந்த விழாவில் வந்திருந்தான். மனசுல இருக்கிறத சொன்னேன். எப்பவுமே எங்கேயோ ஒரு கவிஞர் இருக்கிறான், எங்கேயோ ஒரு திருக்கு தரிசி இருக்கிறான், எங்கேயோ ஒரு ஞானி இருக்கிறான் சொசைட்டி பாராட்டுமே ஒழிய அவன் பக்கத்து வீட்டுல இருந்தா ஒத்துக்க மாட்டான். ஏன்னா நம்ம பக்கத்து வீட்டுல எப்படி ஒரு அறிவாளி இருக்க முடியும்? பக்கத்து வீட்டுல அறிவாளி இருக்கிறான், அது ஒரு தீர்க்க தரிசி இருக்கிறான், ஒரு ஞானி இருக்கிறான் அப்படிங்கறத உலகம் ஒத்துக்காது. உண்மையிலேயே தன் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற தீர்க்க தரிசியை அடையாளம் காண்பதற்கு ஒரு அசாத்திய ஞானம் வேணும். மிகப்பெரிய மனிதன் என்று அடையாளம் காண்பதற்கு ஒரு ஞானம் வேணும். பாரதிய பாட்டமார்த்திலே மகாத்மா காந்தி இவர் காப்பாற்றப்பட வேண்டியவர் சொன்னார்னு நம்ம படிக்கிறவே, அப்ப அடையாளம் காணக்கூடிய ஞானம் காந்திக்கு இருந்தது என்பது பாராட்ட வேண்டிய ஒன்று. ஒருத்தரை பார்த்த உடனே இவர் வந்து சொசைட்டில ரட்சிக்கப்பட வேண்டியவன், பாதுகாக்கப்பட வேண்டியவன் அப்படி தோணும், மதிக்கப்பட வேண்டியவன் அப்படிங்கிறது தோணும். அந்த மாதிரி ஒரு கவிஞர் கொஞ்சம் எக்ஸென்ட்ரிக்கா இருப்பாங்க, நினைச்சது செய்வார். நான் ஒரு கவிஞரை பத்தி படிச்சேன். அவ வீட்டை விட்டு வெளியே போகும்போது வீட்டை தந்து போட்டு போயிடுவான். அவ வீட்டை விட்டு வெளியே போகும்போதெல்லாம் வீட்டை தந்து போட்டு போயிடுவான். வீட்டுக்குள்ள வந்தா வெளிப்பக்கம் பூட்டிக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டேன். ஏன்டா எங்க வீட்டுல பெரிய சொத்தே நான் தான், வெளிமதிப்பு இல்லாத வெளியே போனதுக்கு அப்புறம் அங்க கூட்ட வேண்டிய வேலை என்ன இருக்கு? இதெல்லாம் நமக்கு தோணவே தோணாது. ஆனா கவிஞனுடைய இயல்பு, ஒரு இலக்கியவாதி, படைப்பு இலக்கியவாதி, அவருடைய சிந்தனை அப்படித்தான் இருக்கும். நான் ஒரு முறை சொன்னேன், வின்சென்ட் வான் காக் அப்படிங்கிற ஒரு ஓவியரை பத்தி. அவர் எப்படி படம் வரைஞ்சான்னு கேட்டீங்கன்னா, நட்சத்திர மண்டலங்கள் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் போற மாதிரி மரங்களை வரைந்து வச்சான், பெரிய பெரிய மரங்களா வரைந்து வச்சான். அப்ப எல்லாரும் கேட்டாங்க, என்னன்னா நீ எங்கேயாவது எந்த மரமாவது நட்சத்திர மண்டலம் வரைக்கும் மேல வளருமா? மரத்தை வரைந்திருக்கிற ஒரு யதார்த்தம் வேண்டாமா, உண்மை வேண்டாமா, ரியலிஸ்டிக்கா நீ வரைய வேண்டாமா? நட்சத்திர மண்டலம் வரைக்கும் எங்கேயாவது மரம் வருமா? இப்படி வரைந்திருக்கிறேன். அவன் சொன்ன பதில், நான் மரங்களை வரையவில்லை, மரங்களின் ஆசையை வரைந்திருக்கிறேன். ஒவ்வொரு மரத்துக்கும் நட்சத்திரம் வரை வளர வேண்டும் என்று ஒரு ஆசை இருக்கிறது. அது வளரணுங்கிற ஆசையை வளர்ந்துருக்கானா? எல்லாம் மரம் வளர்ந்துருக்கான், மரத்தோட ஆசையை ஒருத்த வரைவாங்க. அவன் தான் உண்மையான இலக்கியவர், படைப்பிலக்கிய திறனுடையவருக்கு தான் அது மாதிரியான ஒரு பார்வை இருக்கும், ஒரு சிந்தனை இருக்கும். ஒரு நல்ல கவிஞர், நல்ல மனிதன், நல்ல நண்பன், மிக நல்ல ஒரு ஆற்றல் வாய்ந்த, மிகச்சிறந்த எல்லா நலன்களும் உடைய ஒரு மிகச்சிறந்த மகாகவி நம்முடைய காலத்தில், நம்முடைய அண்மை காலத்திலேயே ஒரு தீர்க்கதரிசியை, கவிஞனை ஒரு வாய்ப்பு, பக்கத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஒரு அற்புதமான வாய்ப்பு. இந்த நட்பு வட்டம், இந்த மேடையில் இங்கே வாழ்த்தி சிறப்பித்த ஒவ்வொரு நண்பர்களுமே அவன் மேல் உயிரை வைத்திருக்கிறவர்கள். அவனுடைய வளர்ச்சிக்கும் அவனுடைய வெற்றிக்கும் ரவி மாதிரி, நம்முடைய கிருஷ்ணாசிஷ் முரளி மாதிரி,
ஒவ்வொருவருமே அவர் மீது அதிக அன்பு உடையவர்கள், அவருடைய வளர்ச்சியிலும் வெற்றியிலும் அதிக அக்கறை உடையவர்கள். முத்தையாலாம் கோவை பகுதியில் அவரை நிறைய அறிமுகப்படுத்தி அவருடைய அந்த வெற்றிக்கு துணையா இருந்தார். நேற்று கூட நான் அவர் ஒரு நண்பர்கள் அறிமுகப்படுத்தி வச்சேன். அப்போ ஒரு வார்த்தை சொன்னார், நல்லா பேசுவார், நல்ல கவிதை எழுதுவார். இப்ப அழகான பெண்களுக்கெல்லாம் அப்பாவா நடிக்கிறார். அழகான பெண்களுக்கெல்லாம் பெரிய அதிர்ஷ்டம். அவர் அதுவரைக்கும் சும்மா அப்படிதான் எழுந்திருக்கிறார். அதுவரை சாதாரண கவிஞர் படைப்பாளர் சும்மா இருந்தாரு. அழகான பெண்கள் அப்பாவா நடிக்கிறார். அப்படியா அன்னைக்கு வீட்டுல வந்து போது எது சொல்ல வர பலவிதமான பன்முகம், நிறைய முகங்கள் அமைந்திருப்பது ஒரு வகையில நல்லது, ஒரு வகையில கெடுதல். நிறைய முகம் சொன்னா ஆளாளுக்கு ஒரு முகம் காட்டக்கூடிய அந்த தன்மை அல்ல, பலவிதமான திறமைகள் உள்ளடங்கி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான முகம். அவன் 60 வயசு அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். நான் ரமணனை பத்தி சொல்லிட்டேன். 60 வயசை பத்தி சொன்னா எனக்கு அது வந்து தொலைச்சிருச்சு. அது என்ன பண்ணாலும் அது ஒண்ணு மட்டும், அந்த வயசா வயசு ஒரு மரியாதை கிடைக்குது. வயசா வயசா ஒரு ரகசியம் சொல்லணும். வயசானதுக்கு அப்புறம் ஒரு உண்மை தெரியும், நாம தான் நம்ம வீட்டு ரொம்ப முக்கியமான ஆளுன்னு ஒரு நினைப்புல. நான் இல்லைன்னா அந்த வீடு என்ன ரொம்ப நல்லா அது சொல்ல முடியாம எல்லாரும் கஷ்டப்படுவாங்க பாருங்க. வீட்டுல அந்த வாய் வரைக்கும் எல்லாரும் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்பதான் சொல்லிட்டு இருப்போம், நான் இல்லைன்னா அந்த வீடு என்ன தெரியுமா, நான் இல்லைன்னா நம்ம இல்லைன்னா வீடு ரொம்ப நல்லா இருக்கும். அப்பதான் நல்லா சமைச்சு நல்லா சாப்பிடுவாங்க. நம்ம இருந்தோம்னா நமக்கு ரொம்ப கஷ்டம். நம்ம சும்மா இருக்க மாட்டோம்ல, வயசா வயசா நம்முடைய குணம் ஒவ்வொன்றையும் நம்முடைய ஆக்கிரமிப்பு குணத்தை கொண்டு போயிட்டே இருப்போம். இதுல இன்னொரு உண்மை நான் சொல்லணும். ஒரு காலத்துக்கு அப்புறம் நாம ஒரு கண்டுபிடிப்போம், நாம இல்லைன்னா அந்த வீடு நடக்காதுங்கிற ஒரு நினைப்புல இருக்கோம் இல்லையா. நாம இந்த வீட்டுக்கு அனாவசியம்னு தெரியும். எப்படி நாம இந்த வீட்டுக்கு அனாவசியம் எப்படின்னா, நாம் இந்த குடும்பத்தின் 6வது விரல், நாம் இந்த குடும்பத்தின் 6வது விரல் அப்படி ஒரு கண்டுபிடிப்பு போறோம். உண்மையா சொல்றேன், அந்த கண்டுபிடிப்பு தான் ஞானமே. ஏன்னா நம்ம ஈகோவை இழக்கிறதுக்கு அதை விட சிறந்த வழி உலகத்துல கிடையாது. நான் தான் எல்லாமே, நான் தான் எல்லாமே, நான் தான் எல்லாமே, நான் ஒண்ணும் இல்லை, நான் ஒண்ணும் இல்லை. இதான் உண்மையான ரியலைசேஷன். என்னுடைய இளமையான வாழ்க்கையிலேருந்து பெரிய லட்சியத்தை அடையணும், பெரிய புகழ அடையணும், நாம வந்து ஒரு பெரிய மதிக்கத்தக்க நபரா எவ்வளவு போராடி இருப்பேன் லைஃப்ல. அப்படியே வந்து 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 மேல வரும்போது ஒரு திடீர்னு ஒரு ரியலைசேஷன், என்ன அடைவதற்கு எதுவும் இல்லை, அடைவதற்கு எதுவும் இல்லை. இது தெரியல. 60 வயசு வரும்போது அடைவதற்கு எதுவும் இல்லை. ஆனா இன்னும் ஞானம் பூரணமாகல. ஏன்னா அடைவதற்கு எதுவும் இல்லைன்னு தெளிவு கறந்துட்டாலும் சில விஷயத்தை இழப்பதற்கு தைரியம் இல்லை, சில விஷயங்களை இழக்கிறதுக்கு தைரியம் இல்லை. இப்ப நான் எதை நோக்கி பயணம் பண்றேன், 60 வயசுக்குரிய அந்த வாழ்க்கை முறைக்கு சொல்றேன். அடைவதற்கு எதுவும் இல்லை என்று எனக்கு புரிந்து விட்டதை போல் இழப்பதற்கும் எதுவும் இல்லை என்பது புரிந்தால் பூரணம் என்பது லைத்து விடுகிறது. இழப்பதற்கு எதுவும் இல்லை, இழப்புக்கு இடமே இல்லை, இழப்பதற்கும் எதுவும் இல்லை. அடைவதற்கு ஏதோ இருக்கிறது என்ற பரபரப்பில் வாழ்க்கையை தொடங்கி அந்த அடைவதை நோக்கிய வேட்கையிலேயே அந்த வாழ்க்கை போய்கொண்டிருந்தது. அடைவதற்கு எதுவும் இல்லையே ஒரு குழப்பம் வந்து குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் இனி என்ன இருக்கு, அடைவதற்கு எதுவும் இல்லை. ஆனாலும் ஒரு பயம் இருக்கு, இதை இழந்துருவோமோ, இதை இழந்துருவோமோ, இதை இழந்துருவோமோ. அப்படி ஒரு பக்கம் யோசிச்சு அப்படி தெரியுமா, என்னை உலகம் மறந்துவிடக் கூடாது, என்னை உலகம் மறந்துவிடக் கூடாதுங்கிற வெறியில வாழ்க்கை தொடங்குச்சு. என்னை நானே மறப்பதற்கான முயற்சியில் இப்போது வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. இந்த உலகமே மறந்துடக்கூடாதுங்கிற முயற்சியில வாழ்க்கையை தொடங்கி இப்ப என்னையும் நான் எவ்வளவு சுலபமும் மறக்கிறனோ, எவ்வளவு சீக்கிரம் மறக்கிறனோ அவ்வளவு நல்லது என்ற எண்ணம் தோன்றிக் கொண்டிருக்கிறது. இல்லைன்னா 60 வயதினுடைய மிகப்பெரிய கொடை, 60 வயதினுடைய மிகப்பெரிய கொடை. ஒரு வார்த்தை எழுதியிருந்தார், நான் படிச்சு பிரமிச்சு போன வார்த்தை, எனக்கு இதுவரை இளமை என்ற ஒரு வியாதி இருந்தது, அது சரியாகி விட்டது. எனக்கு இளமை என்ற ஒரு வியாதி இருந்தது, அது இப்போது சரியாகி கொண்டிருக்கிறது. அப்படிங்கிற புதுமையை நாம் அப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் யோசிக்க வேண்டிய விஷயம், சிந்திக்க வேண்டிய விஷயம். அப்போ ஆனந்தம், இங்கிலீஷ்ல வந்து ஜாய், பிளிஸ், பிளஷர் நிறைய வார்த்தை இருக்கு. மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம் நிறைய சொற்கள் இருக்கு. எல்லாம் ஒண்ணு இல்லை. இப்போ நம்ம இந்த உடம்பை கொண்டு அனுபவிக்கிற பார்த்தீங்களா, உடம்பின் வழி, அதெல்லாம் ஜாய். உடம்பு என்ஜாய், உடம்பு வழியா நாம் அனுபவிப்பது ஜாய். மனம் வழியாக நாம் அனுபவிப்பது பிளஷர். ஆத்மா வழியாக அனுபவிப்பதுதான் ஆனந்தம்.
நம்ம சரீரத்தின் வழியாக அனுபவிச்சது, நான் சரீரத்தின் வழியாக ஒன்னு அனுபவிப்பது பிறருக்கு இன்பத்தை தராது. இப்ப நான் ஒரு கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மைசூர் பாக் சாப்பிட்டா எனக்கு சந்தோஷம், மற்றவங்களுக்கு வைத்திருச்சு. எல்லாரையும் வச்சுட்டு இப்படி காமிச்சுட்டு நான் இப்ப சாப்பிடுறேன் பாரு, நான் சாப்பிட்டா அது எப்படி இன்னொரு சந்தோஷம்? நான் ஒண்ணு சாப்பிடுறது இன்னொரு சந்தோஷம் போதா? இல்ல. உடல் வழியாக நான் அனுபவிக்கிற எந்த ஒரு மகிழ்ச்சியும் பிறருக்கு மகிழ்ச்சி தராது, அனுபவிக்கிறவனுக்கு மட்டுமே. ஆனா மனம் வழியாக அனுபவிக்கிற அந்த மகிழ்ச்சி இருக்கு இல்லையா, உடல் வழியாக அனுபவிக்கிற இன்பம், மனம் வழியாக அனுபவிக்கிற மகிழ்ச்சி, ரெண்டு வித்தியாசம் இருக்கு. ஏன் இப்போ எம்எஸ் சுப்புலட்சுமி கச்சேரி கேட்கிற மனசு வழியா அனுபவிக்கிற ஒரு மகிழ்ச்சி நான் அனுபவிக்கிற அதே நேரம் இன்னொரு அனுபவிக்க முடியும் இல்லையா? அப்போ உடல் வழியாக அனுபவிப்பது நான் மட்டுமே அனுபவிப்பது, மனம் வழியாக அனுபவிப்பது நான் அனுபவிப்பது போல இன்னொருவராலும் அனுபவிக்க கூடியது. ஆனாலும் ஒரு எல்லையில் சலிப்பு தட்டும். என்ன ஒரு எல்லையில சலிப்பு தட்டும்? எம்எஸ் பாட்டை கூட கேட்கலாம் கேட்கலாம் கேட்கலாம், எத்தனை கேட்கலாம், ஒரு இடத்துல திருப்பி கேட்க முடியுமா? ஒரு எல்லை நிறுத்துப்பா, நிறுத்து. மனசு ஒரு எல்லைக்கு மேல ரசிக்க முடியாது. மனம் ஒரு எல்லையில எதை விரும்பியதோ அதை வெறுக்க ஆரம்பிக்கும். ஒரு எல்லையில அதுவே அதை வெறுக்க ஆரம்பிக்கிறது, மனதுடைய இயல்பு. அதான் உடல் வழியாக அனுபவிக்கிற அந்த ஜாய், மனம் வழியாக அனுபவிக்கிற பிளஷர், எல்லாத்தையும் தாண்டி ஆத்மா வழியாக அனுபவிக்கிற பிளிஸ், அதுதான் ஆனந்தமாக முழுமையாக. ஏன்னா அது சலிப்பு கிடையாது, அது மற்றவங்களுக்கு வருத்தம் கிடையாது, எல்லாரையும் நினைவுல வைத்திருக்கக்கூடிய ஒன்று. அதை நோக்கிய பயணம் உடலிலிருந்து மனத்துக்கு, மனத்திலிருந்து ஆத்மாவுக்கு பிரவேசிக்கிற வயது 60. 60 ஆச்சுன்னா நம்ம உடம்புல இருந்து மனசு, மனசுல இருந்து ஆத்மாவில் பிரவேசித்து நிலைத்த அந்த ஆனந்தத்தில் இருப்பதற்கு பழக வேண்டும். அடைவதற்கும் எதுவும் இல்லை, இழப்பதற்கும் எதுவும் இல்லை. நன்றி, வணக்கம். பாரதி வாழ்ந்த காலத்திலே அவனை பைத்தியம் என்றார்கள், பித்தன் என்றார்கள். பாரதிக்கு கிடைக்காத ஒரு பேர் இன்று ரமணனுக்கு கிடைத்திருக்கிறது. சிவம் போன்ற ஒருவன், ஒரு சரியான கவிஞனை இலக்கணத்தை எடுத்து சொன்னாரே, அந்த பெரும் பாக்கியத்தை ரமணன் என்று அடைந்திருக்கிறார். அற்புதமான பேச்சு. அதுல முதுமை பத்தி சொன்னார். நான் கொஞ்சம் வித்தியாசமா, கொஞ்சம் லைட்டா பாக்குறேன். ரயில் பயணச்சீட்டில் விலை குறைப்பாம், சீனியர் சிட்டிசன் 50%. முதியவர் மகிழ்ந்தார். அடுத்த பயணம் ஆரம்பமாகிவிட்டது என்று அறிந்தால் என்ன செய்வார்? முதுமை என்பது முற்றுப்புள்ளி அல்ல. வயதானால் வழக்கமா வருகின்ற கமா, வயதானால் வழக்கமா வருகின்ற கமா, முற்றாத இளமைக்கில்லா முதிர்ச்சியும் அன்பும் எல்லாம் கற்காமலே முதுமை வந்துவிடும். கொடுப்பதில் ஆனந்தம் கொள்ளும் முதுமை என்றோம். அந்த எண்ணத்தை அவர் சொன்னார். ஆனா இன்னொரு விஷயம், 60ல இருந்து அடங்காமல் திரிந்த என் பிள்ளை, அடங்காமல் திரிந்த என் பிள்ளை, அவன் பிள்ளைக்கு அடங்குவது பார்த்தால் ஆனந்தம் வாரதா? அடங்காமல் திரிந்த என் பிள்ளை, அவன் பிள்ளைக்கு அடங்குவதை பார்த்தால் ஆனந்தம் வாராதா? தாய் சொல் கேட்காத பிள்ளைகள் தாரத்தின் வாய்ச்சொல் வரும் முன்னே வணங்கி பணி செய்வதனை பார்த்தின்பம் ஆராதா? 60ல் தான் இந்த ஆனந்தம் ஆரம்பம். சரி, நிறைவாக ரமணனுடைய கவிதை, அதன் பிறகு என்னுடைய முடிவு கவிதை. ரெண்டு லைன். எல்லோருக்கும் நன்றி. இன்னும் ஒரு 10 நிமிடங்கள் முடிந்தது. சிவம் கேட்ட அந்த பாட்டு, உண்டு பண்ணி எல்லாத்தையும் ஊடுருவி அவனுக்குமே கண்டிப்பாடாம மயக்கும் கண்டிய கண்டுபிடிச்சிடணும். உண்டு பண்ணி எல்லாத்தையும் ஊடுருவி அவனுக்குமே கண்டிப்பாடாம மயக்கும் கண்டிய கண்டுபிடிச்சிடணும். கொஞ்சம் கண்டும் காணாமத்தான் இந்த காரியம் முடிக்கணும். கொஞ்சம் கண்டும் காணாமத்தான் இந்த காரியம் முடிக்கணும். ஆஹா, உண்டு பண்ணி அண்ட பகிரண்டம் சென்று விளையாடும் சிங்காரி, இந்த ஆகாசமே போதாதுங்கிறாங்காரி. அண்ட பகிரண்டம் சென்று விளையாடும் சிங்காரி, இந்த ஆகாசமே போதாதுங்கிறாங்காரி. மண்டக்குள்ள இருங்காரி, என்ன மறக்க வைக்கிறவங்காரி.
மண்டக்குள்ள ரிங்காரி என்ன மறக்க வைக்கிறவங்காரி மனச மத்து கடைஞ்சு வெண்ணெய் எடுத்து மொத்தம் விழுங்குற மாகாடி உண்டு பண்ணி எல்லாத்தையும் ஊடுருவி அவனுக்குமே கண்ணிப்படாம மயக்கும் கண்ணிய கண்டுபிடிச்சிடணும் கொஞ்சம் கண்டுங்கானாமத்தான் இந்த காரியம் முடிக்கணும் சொத்து பத்து ஒண்ணு எனக்கு இல்ல நான் சொகத்துக்கு ஒண்ணும் குறவில்ல சொத்து பத்து ஒண்ணு எனக்கு இல்ல நான் சொகத்துக்கு ஒண்ணும் குறவில்ல என்ன பத்த போட்டு வறுத்தெடுத்தா பழகி போச்சு வலி இல்ல பத்த போட்டு வறுத்தெடுத்தா பழகி போச்சு வலி இல்ல மொத்த உசுரையும் காலுல சின்ன மூட்டை கட்டி போட்டுட்டேன் மொத்த உசுரையும் காலுல சின்ன மூட்டை கட்டி போட்டுட்டு ஒரு சத்தம் இல்லாம கிடக்குறேன் சாலை இல்லாம நடக்கிறேன் செத்து விழுகிற கணம் வரும் முன்ன முத்தம் கிடக்கின்னு முழுசு நம்புறேன் உண்டு பண்ணி எல்லாத்தையும் உடுவி அவனுக்குமே கண்ணில் படாம மயக்கும் கண்ணிய கண்டுபிடிச்சிடணும் கொஞ்சம் கண்டுங்கானாமத்தான் இந்த காரியம் முடிக்கணும் கொஞ்சம் கண்டுங்கானாமத்தான் இந்த காரியம் முடிக்கணும் இப்போ டைட்டில் சாங் வந்து அப்பா வந்து படம் முடிஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுப்பீங்கல்ல ஒரு டைட்டில் சாங் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு பாட்டு எழுதவே நினைச்சுட்டே இருந்தேன் இந்த மத்தியானம் ஒரு பாட்டு வந்து முதல் முறையா பாடி பார்க்கணும் நீங்க என்ன ஆவீங்களோ தெரியல பார்க்கணும் ஆனா சிவம் பேசின பேச்சுக்கு இந்த பாட்டு பொருத்தமா இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா நீங்க கேட்கும்போது புரிஞ்சுக்கிறேன் என்னுடைய குருநாதர் சொன்ன ஒரு வாக்கியத்தை சொல்லி இந்த பாட்டை பாடுறது சரியா இருக்கும் அவர் சொல்றாரு the cup of life is before you it is full to the brim the cup of life is before you it is full to the brim lift it gently sip it slowly and drink it fully அதுதான் 60 வருஷமா பண்ணிக்கிறோம் அதுதான் இன்னும் தோணி அன்பு மனம் காதல் முகம் ஆசையில்லா நேசமனம் அன்பு மனம் காதல் முகம் ஆசையில்லா நேசமனம் அன்பினிலே பொங்கும் நெஞ்சம் அள்ளி அள்ளி தந்து கொஞ்சம் அண்டமெல்லாம் ஆனந்தத்தின் எல்லை அண்டமெல்லாம் ஆனந்தத்தின் எல்லை நானாதி பராசக்தி பெற்ற பிள்ளை அண்டமெல்லாம் ஆனந்தத்தின் எல்லை நானாதி பராசக்தி பெற்ற பிள்ளை ஆனந்தம் ஆரம்பம் ஆனந்தம் ஆரம்பம் ஆனந்தம் ஆரம்பம் ஆனந்தம் ஆரம்பம் உள்ளதெல்லாம் தெய்வம் என்று தெரியும் போது நாம் ஒன்றும் இல்லை என்று நன்கு புரியும் போது உள்ளதெல்லாம் தெய்வம் என்று தெரியும் போது நாம் ஒன்றும் இல்லை என்று நன்கு புரியும் போது முள் விழுந்து முகைய விழுந்து விரியும் போது எந்த மூலையிலும் அவன் முகமே சிரிக்கும் போது கள்மயங்கி கவிதையாகும் காலம் இன்று சிவிகையாகும் கள்மயங்கி கவிதையாகும் காலம் இன்று சிவிகையால் கானம் இன்னும் வானத்திலே வயது இல்லையே கானம் இன்னும் வானத்திலே வயது இல்லை நான் காடி பெற்ற பிள்ளையட கவலை இல்லையே ஆனந்தம் ஆரம்பம் ஆனந்தம் ஆரம்பம் ஆனந்தம் ஆரம்பம் ஆனந்தம் ஆரம்பம் தழுவி தழுவி மகிழ கைகள் விரிய வேண்டுமே
தட்டி கொடுத்து பார்க்கும் சுகம் புரிய வேண்டுமே. சரியா? தழுவி தழுவி கை தழுவி 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 மகிழ கைகள் விரிய வேண்டுமே. தட்டி கொடுத்து பார்க்கும் சுகம் புரிய வேண்டுமே. உழைப்பவரின் முன் மனது உருக வேண்டுமே. ஒவ்வொரு துளியாய் வாழ்வை பருக வேண்டுமே. நிலையாமை தருவதுதான் நிலைத்த பாடம். நெஞ்சினிலே நிறைவிருந்தால் நகரும் ஓடம். ஆனதெல்லாம் போன பின்னும் வானம் இஞ்சுமே. ஆனதெல்லாம் போன பின்னும் வானம் இஞ்சுமே. அந்த வானம் தீர்ந்த பின்னும் எந்த கானம் இஞ்சுமே. ஆனந்தம் ஆரம்பம் ஆனந்தம் ஆரம்பம் ஆனந்தம் ஆரம்பம் ஆனந்தம் ஆரம்பம். காளியவள் காலி தலை பதிந்திருக்கட்டும். காளியவள் காலி தலை பதிந்திருக்கட்டும். காதலினால் உலகை நெஞ்சம் கட்டி தழுவட்டும். தேனின் முனையும் தேனின் சுனையும் ஒன்று சேரட்டும். சரியா? தேனின் முனையும் தேனின் சுனையும் ஒன்று சேரட்டும். தெய்வதத்தில் மானிடத்தின் தேவை தீரட்டும். தோளில் என்ன சுமைகள் தூக்க தேவதைகள். தோளில் என்ன சுமைகள் தூக்க தேவதைகள். துன்பம் இன்பம் இதிலே இல்லை நிரந்தரங்கள். காளியவள் தூளியிலே காலையாட்டுவேன். காளியவள் தூளியிலே காலையாட்டுவேன். நான் கண்டதெல்லாம் கவிதை உன் கண்ணில் காட்டுவேன். காளியவள் தூளியிலே காலையாட்டுவேன். நான் கண்டதெல்லாம் கவிதை உன் கண்ணில் காட்டுவேன். ஆனந்தம் ஆரம்பம் ஆனந்தம் ஆரம்பம் ஆனந்தம் ஆரம்பம் ஆனந்தம் ஆரம்பம். அருமை அவையே, கவியரங்கம் முடிந்த கனமான நேரம் இது. செவி அரங்கம் நிறைவுற்ற செம்மை போது இது. அள்ளிய கற்பனையை அசைபோடும் நேரம் இது. துள்ளிய கற்பனையை தோல் சுமக்கும் நேரம் இது. பாட்டரங்கம் முடிந்தாச்சு. இனிமேல் தான் நமக்கெல்லாம் வீட்டு நினைவு வரும், விலைவாசி நினைவு வரும், உட்கார்ந்திருந்த உடம்பு வலி நினைவு வரும். இன்று கரை புரண்ட எத்தனையோ கவிதைகள் மன்று முடிந்த பின்னும் மனம் வீசிக் கொண்டிருக்கும். இன்றன் தலைமை இனிமை பெய்திருந்தால் வென்றவர்கள் நீங்கள் தான். நல்லதோர் வேளையதன் நரம்பதனை அசைத்தீர்கள். துண்ணிய ராகவெல்லாம் உமது சொந்தம் அன்றோ. வண்டுகளே மலர் தொகுப்பே வாழிய நீர் பல்லாண்டு. ஒரு முக்கியமான விஷயம் நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். எப்ப ஆனந்தம் ஆரம்பம் அப்படின்னு கேட்டா, நம்ம பாடும்போது நம்ம பிள்ளைகள் பின்பாட்டு பாட தயாராயிட்டா அப்பதான் வாழ்க்கையில ஆனந்தம் ஆரம்பம். அது கடைசியா தான் நடக்கும், முதல்ல நடக்காது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டேன். நம்மளுடைய நெற்றியில ஒரு பகுதி நான் சொல்ல விட்டுட்டேன். வயசாகி போச்சு, மறந்து போச்சு. இப்ப ஞாபகம் வந்தா சொல்லாம விடுறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. அதான் வயசானதோடைய உச்சபட்ச உயரம். இது வரைக்கும் நீங்க சினிமால பார்த்திருப்பீங்க. அதாவது ஒரு கதாநாயகன் பாடுவான், அப்படி பாடின உடனே கூட்டமும் சேர்ந்து பாடும், கைதட்டுற மாதிரி சீன் வந்து சினிமால எடுத்திருப்பாங்க. எனக்கு நினைவு தெரிஞ்சு ஒரு கவிஞன் பாடி கூட்டம் கூடவே பாடிய வெற்றி ரமணனுக்கு மட்டுமே. மக்கள் கூட பாடும்படியாக செய்த அந்த கவிஞர் என்றைக்கும் மக்கள் பாடும்படியாக வாழ்க.